இன்றைக்கி நாம் லஞ்ச் பாக்ஸ் ஸ்பெஷல் ரெசிபி தேங்காய் பால் வெஜ் புலாவ் எப்படி செய்கிறது உதிரி உதிரி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு உலக்க அரிசியை காலையிலேயே ஊற போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஹவர் ஊறினா கூட போதும். பாஸ்மதி ரைஸ்லேயே நிறைய வகை இருக்குது. அதில் இந்தியா கேட் சூப்பர் வாங்கினீங்கன்னா நல்ல உதிரி உதிரியாக வரும். காய்கறி எல்லாம் ரெடி. நேற்று நறுக்கி வச்ச காய்கறிகள், வெங்காயம், புதினா, ஊற வச்ச பட்டாணி, ஒரு 1.5 உலக்குக்கு 1க்கு 1.5 அந்த ரேஞ்சில் நீங்கள் வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு சீக்ரெட் மசாலா இருக்குது, அதை போடும்போது என்னென்னு சொல்கிறேன். இஞ்சி பூண்டு, அப்புறம் அந்த மெயில் மேக்கரை வந்து வெந்நீரில் போட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் வச்சுக்கோங்க. எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுப்பை பற்ற வைங்க. நான் அடுப்பை ஆன் பண்ணும்போது மணி ஒரு 7:15 இருக்கும். காலையில் 7:15 இருக்கும். அப்போ தான் ஆன் பண்ணியிருந்தேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க, ஒரு டீஸ்பூன் நெய் போடுங்க. ருசியாக இருக்கணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் நிறைய ஊற்றிருந்தீங்கன்னா அந்த வந்து சாப்பாடை வந்து கூறு தான் கெடுக்கும். ஸோ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே சேருங்க, செஞ்சு பாருங்கள். வெங்காயம் போடுங்க, புதினா, பச்சை மிளகா போடுங்க. பச்சை மிளகாவை நான் எப்போவுமே குட்டி குட்டியாக போட மாட்டேன், காரணம் பசங்களோட வாயில் கடிப்படும். இந்த மொத்த மெயின் டிஷ்ஷுக்கும் இந்த பச்சை மிளகா தான் வந்து ஸ்பைஸை கொடுக்கும். நான் ஒரு 3 பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கிறேன். உங்களுக்கு ஸ்பைஸ் கூட வேணும்னா நீங்கள் கூட போட்டுக்கோங்க. இதில் நம்ம எந்த ரெட் சில்லி பவுடர்ஸ், எல்லோ பவுடர் எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. இதுதான் சீக்ரெட் மசாலா, வேறு ஒன்றுமே இல்லைங்க. சோம்பு சீரகமும் சேர்த்து எப்போவுமே பொடி பண்ணி வச்சுருப்பேன். இந்த பொடியை நான் எல்லா டிஷ்ஷுக்குமே போடுவேன். அப்புறம் நீங்கள் ஆச்சி, சக்தி அதில் கரம் மசாலா வாங்குறதோட இந்த மாதிரி குட்டி பாக்கெட்ஸில் வைக்கிற கரம் மசாலா வாங்கி போடுங்க, சூப்பராக இருக்கும். ஸ்பைசஸையும் நீங்கள் முழுசாக போட்டிங்கன்னா லஞ்ச் பாக்ஸில் பசங்க வாயில் கடிபடும். அதுக்கப்புறம் சாப்பிடவே முடியாது அந்த ஸ்பைசஸ்லாம் கடிபட்டுச்சுன்னா. ஸோ வந்து நான் எப்போவுமே ஸ்பைசஸ் போடுறதில்ல. அப்புறம் ஒரு 1.5 டீஸ்பூன் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இதையும் நிறைய சேர்க்காதீங்க. நிறைய எந்த பொருளை நீங்கள் சேர்க்குறீங்களோ அதோட அரோமா தான் உங்களுக்கு வாயில் நிற்கும். சாப்பிடும்போது அதோட மனம் மட்டும்தான் வரும். அப்போ அது சாப்பாடே ஒரு நல்லா இல்லாத போயிடும். இந்த ரெசிபிக்கு வந்து தக்காளி கிடையாது, ஆனாலும் எனக்கு மனசு கேட்கல. குட்டி குட்டியாக சாப் பண்ணி போடாமல் நல்லா அதையும் ஒரு வெஜிடபிள் மாதிரி திக்காக கட் பண்ணி ஒரே ஒரு தக்காளி மட்டும் நான் சேர்த்துட்டேன். அதை குட்டி குட்டியாக சாப் பண்ணால் அதில் உள்ள புளிப்பு சுவை இறங்கும். இதுவே வெஜிடபிள் மாதிரி கட் பண்ணி போட்டால் இறங்காதுன்றதுனால வெஜிடபிள் மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன். இது நல்லா சுருளை வதங்கி வரட்டும். வர்றதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்து எல்லா காய்கறியும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பச்சை பட்டாணி போட்டால் உடலுக்கு நலம்லன்னு சொன்னதுனால வெள்ளை பட்டாணியே நைட்டே ஊற வச்சு போட்டிருக்கு. அப்புறம் எல்லா காய்கறிகளையும் அள்ளி கொட்டியாச்சு. கொண்டு இந்த ஸ்டேஜில் நிச்சயமாக உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் என்ன ஆகும், வெஜிடபிள்ஸில் உப்பு பிடிக்கும். சரியா? கொஞ்சமாக உப்பு போடுங்க, எதையுமே நிறைய போடாதீங்க. இது ஒரு 3/4 பதத்துக்கு தான் வெந்து வரணும். முழுசும் வெந்துருச்சுன்னா இன்னும் நம்ம தேங்காய் பாலில் வேற அரிசியோட கொஞ்சம் வேகணும். ஸோ வந்து மசிஞ்சிடக்கூடாது. ஸோ வந்துட்டு ஒரு 3/4 பதத்துக்கு வேக வச்சுட்டு இருங்க. அப்படியே வேகட்டும். வேகும்போது நாம் வந்துட்டு இவ்வளோ நேரம் போட்ட இன்க்ரீடியண்ட்லாம் வந்துட்டு முக்கியம் கிடையாது. இப்போ நம்ம செய்ய போகிறது தான் மெயினாக. கரெக்டாக தண்ணி வச்சிடணும். 1 உலக்கு தண்ணினா 1.5 உலக்கு தான். எக்ஸ்ட்ரா கூடவும் கூடாது, குறைஞ்சிட்டா கூட பரவாயில்ல, கூடிடக்கூடாது. கூடுனா நிச்சயமாக உங்களுக்கு களி தான் அவுட்ஃபிட்டாக வரும். அரிசி போடும்போது நல்லா ட்ரையாக புளிஞ்சிட்டு போடுங்க. அதில் இந்த தண்ணியும் சேர்ந்ததுன்னா நிச்சயமாக உங்களுக்கு களி தான் கிடைக்கும். ஸோ வந்துட்டு தண்ணி மட்டும் கரெக்டாக வச்சுருங்க. தேங்காய் பால் கரெக்டாக 1க்கு 1.5 நீங்கள் எந்த கப்பில் இருந்தாலும் சரி 1க்கு 1.5 அந்த ரேஞ்சில் வச்சு ஃபுல்லாக ஈவனாக பரப்பி விட்டுட்டு மூடி போட்டுருங்க. கொஞ்சம் தண்ணியெல்லாம் உறிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதுக்கு மேலே வச்சுருங்க. ஏன்னா மேலே உள்ள தண்ணியெல்லாம் அது உறிஞ்சிக்கும் இல்லையா. தண்ணி கொஞ்சம் வெதுப்பாக ஆனப்பிறகு, அந்த தண்ணி கொஞ்சம் நம்ம மேலே வச்சுருக்கிற தண்ணி கொஞ்சம் வெதுப்பாக ஆனப்பிறகு அதை கீழே இறக்கிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு மனம். அந்த தேங்காய் பால், அந்த காய்கறி, நம்ம போட்ட அந்த சோம்பு சீரகம் எல்லாத்தோட அரோமாவும் அப்படியே மல்லித்தூள்னு சொல்கிறேன் பாருங்கள், மல்லி இலை தூவி நல்லா மணக்க இறக்கிட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அப்படியே உதிரியாக வெஜ் புலாவ் ரெடி ஆயிரும். காலையிலே இது செய்கிறதுக்கு வெறும் 1/4 ஹவர் தான் ஆகும். கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் காலையிலே பசங்களுக்கு வச்சு விடலாம். எப்போவுமே வெஜ் புலாவ் செய்யும்போது என் பசங்க கொஞ்சம் நிறைய வச்சு கொடுங்கம்மா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்கன்னு சொல்லுங்கள். ஸோ வந்துட்டு நிறையாவே வச்சு விடுவேன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேர்த்து. ஆனால் எக் கிரேவி வச்சேனே, பட் வந்து வீடியோ எடுக்கல. இன்ஷால்லா அதை தனி வீடியோவாக ஒரு நாள் போடுறேன். எக் கிரேவியை வச்சு அவசரமாக அனுப்பியாச்சு ஸ்கூலுக்கு. குட்டிக்கு மட்டும் ஒரே ஒரு எக்கு மிச்சம் இருக்குது. அதை குட்டிக்கு வச்சு அதுக்கு 9:30க்கு தான் ஸ்கூல். ஸோ வந்து 9:30க்கு அதுக்கு டிஃபனை கட்டி அனுப்பிட வேண்டியதான். நீங்களும் இந்த ஹெல்தியான லஞ்ச் பாக்ஸ் ஸ்பெஷலை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில்